ஹலோ எவ்ரிவன். ஸோ டிஎன் செட்டோடைய 2025ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து 6th மார்ச் அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அதுல ஆன்சர் கீ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆன்சர் கீல வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கறனால, அத கட் ஆஃப் பண்ணிட்டு ரிவைஸ்டான ஒரு ஆன்சர் கீய இப்ப நியூவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அதிலுமே பல மிஸ்டேக்ஸ் அதாவது சேலஞ்சபிள் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, மிச்ச சப்ஜெக்ட்ல இருக்கிற டிஎன் செட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நெறைய பேர் அப்ளை பண்ணதுனாலயும், நெறைய பேர் சேலஞ்ச் பண்ணதுனாலயும், ரிவைஸ் பண்ண ஆன்சர் கீல வந்துட்டு நெறைய அப்ஜெக்ஷன் மேக் பண்ண சேஞ்சஸ்லாம் மாத்தியிருக்காங்க. ஆனா பொலிட்டிக்கல் சயன்ஸ பொறுத்தவரைக்கும் அப்படி எதுவும் மேஜரா மாத்தல. ஸோ இதோட மேஜர் ரீசன் என்னவா இருக்கும்னா, சேலஞ்ச் பண்ண பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா 256 ஸ்டூடண்ட்ஸ் தான் எழுதியிருக்காங்க இந்த எக்ஸாம்ன்ற பட்சத்துல, நெறைய பேர் சேலஞ்ச் பண்ணாம போயிருக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு 2 மார்க்ஸ் இருந்தா நீங்க வந்துட்டு பாஸ் ஆயிடலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்கோர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் அதிகமா இருக்குன்னா, நீங்க வந்துட்டு கண்டிப்பா டெஃபினட்டா இந்த டைம் ஆச்சும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு தோணுதுன்னா சேலஞ்ச் பண்ணிருங்க. ஏன்னா இது முடிஞ்சிருச்சுனா உங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சோ நம்ம சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். சோ இந்த கொஸ்டின் அதாவது ஹவ் மெனி ஸ்டேட்ஸ் அட்டெண்டட் தி யுஎன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் கோப்பன்ஹேகன். இப்ப இதுல டென்டேட்டிவ் கீழ என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஆப்ஷன் பி தான் குடுத்திருக்காங்க. அதான் 195 ஸ்டேட்ஸ் அப்படின்றது தான். ஆனா கரெக்ட் ஆன்சர்ன்னு பார்க்கும்போது, இது எதுவுமே இல்ல அப்படின்றது நம்மளால சேலஞ்ச் பண்ண முடிஞ்ச ஒரு ஆப்ஷன் தான். இப்ப இதுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோர்ஸ் வந்துட்டு யுஎன்எஃப்சிசியோட டாக்குமெண்ட்ஸ். அதாவது யுஎன்எஃப்சிசியோட கிளைமேட் சேஞ்ச் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து COP15 வந்துட்டு கோப்பன்ஹேகன்ல தான் வந்திருக்கு. அப்ப அதோடைய டாக்குமெண்டேஷன்லாம் அவங்களோட வெப்சைட்ல புரொவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல. அதுல லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். சோ அந்த ஃபைல்குள்ள நம்ம போனோம்னா, இந்த பார்ட்டிசிபேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்கும். அதுல பார்ட்டிஸ் அப்சர்வர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமா 196 அப்படின்றது தான் வந்து நம்பரா குடுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஆப்ஷன்ல 196 அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. குளோசஸ்ட் ஆப்ஷன் வந்து 195 தான் இருக்கு. ஆனா இதுல குடுத்திருக்கிறது ஸ்டேட்ஸ் ஹவ் மெனி ஸ்டேட்ஸ் அட்டெண்டட் அப்படின்னு தான். அப்ப ஸ்டேட்ஸ் அட்டெண்டட் வந்து எவ்வளவு அப்படின்ற எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணல. ஏன்னா ஆர்கனைசேஷன்ஸும் ஸ்டேட்டும் சேர்ந்த மாரி ஒரு நம்பர தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்ஸ் எவ்வளவு அப்படின்றது செப்பரேட்டான ஒரு ஆப்ஜெக்டிவோ, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லாததுனாலயே நம்மளால வந்துட்டு கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம்னா, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லோவஸ்ட் டூ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள். ஹவுஸ் ஆஃப் பீப்பிள்னா லோக்சபா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதுல ஆப்ஷன்ஸ் வந்து குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கர்நாடகா அப்படின்னு குடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் கீல வந்துட்டு சி, பி, டி, ஏ அப்படின்றத ஆன்ஸரா குடுத்துருக்காங்க. ரைட் ஆப்ஷன் அப்படின்றது பிஏடிசி தான். இப்ப இதுக்கு சோர்ஸ் எதுன்னு நம்ம பார்க்கிறோம்னா, இதுக்கு சோர்ஸ் வந்துட்டு எப்பவுமே நம்ம இந்தியன் பொலிட்டிக்காக சொல்ற புக்கான ஆ இ லட்சுமிகாந்தோட இந்தியன் பொலிட்டி புக்ல இதோடைய கரெக்ட்டான டேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற நமக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் சோர்ஸ் வேணும்னா இசிஐயோட அதாவது எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அபிஷியல் சைட்ல போய் பார்த்தோம்னா கூட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு இந்த டேட்டா வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது இப்ப இந்த ஆப்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா, ராஜஸ்தான் வந்துட்டு 25 சீட்ஸ், குஜராத் 26, கர்நாடகா 28, மத்திய பிரதேஷ் 29 அப்படின்ற ஒரு ஒரு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல தான் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல ஃப்ரம் லோவஸ்ட் டூ ஹையஸ்ட் தான் கேட்டிருக்காங்கன்ற ஒழிய, அப்ப இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா, ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன் பார்த்தோம்னா பி. அப்புறம் வந்து குஜராத் வர்றது ஏ. அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்ஸரா இருக்கும். சோ இதையுமே நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் வந்து இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல வந்துட்டு பார்த்தோம்னா, ஸ்டேட்மெண்ட் 1 என்ன குலிக் அண்ட் உர்விக் டெவலப்ட் ஆர்கனைசேஷனல் பிரின்சிபல்ஸ். அப்ப இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். அதே ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு குலிக் அண்ட் உர்விக் தி கோஆர்டினேஷன் த்ரூ அத்தாரிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டென்டேட்டிவ் கீழ என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், 2 இஸ் இன்கரெக்ட் அப்படின்றதா குடுத்திருக்காங்க. ஆனா கரெக்ட் ஆன்சர் எதுவா இருக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்னா, ஸ்டேட்மெண்ட் சாரி ஆப்ஷன் 1 தான். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 ஆர் கரெக்ட். இதுக்கு நம்ம சோர்ஸ் எங்கன்னு எடுக்கலாம்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இக்னோர் நோட்ஸ்ல வந்து யூனிட் 8ல கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். கிளாசிக்கல் அப்ரோச் வந்துட்டு குலிக் அண்ட் உருவிக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த விஷயம் இருக்கும். அப்ப இதுல பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சப் ஹெட்டிங்ல கோஆர்டினேஷனை பத்தி சொல்லும்போது, பை ஆர்கனைசேஷன் தட் இஸ் இன்டர்ரிலேட்டிங் தி சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க் பை அலாட்டிங் தெம் டு பர்சன்ஸ் ஹூ ஆர் appropriately placed in the structure of authority so that the work may be coordinated by others reaching from top to bottom of the entire organization. அப்ப இதிலே வந்துட்டு அத்தாரிட்டி வழியா ஒரு கோஆர்டினேஷனை எஸ்டாப்ளிஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து எம்சைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சோ இத வந்துட்டு நம்ம ஒரு சோர்ஸா கோட் பண்ணிட்டு இத நம்மளால கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் அனதர் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் கிரேட் மேன் தியரி, ட்ரைட் தியரி, சிச்சுவேஷனல் தியரி, கண்டிஜென்சி தியரி இதோட எது வந்துட்டு பேஸா வந்துட்டு இந்த தியரியோட டெஃபினிஷனா இருக்கும் அப்படின்றது தான்.
ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீழ வந்துட்டு சி தான் ஆப்ஷனா குடுத்துருக்காங்க. ஆனா கரெக்ட் ஆன்சர்ன்னு பார்க்கும்போது அது வந்து ரொம்ப டிபேட்டபிளா இருக்கு. ஆனா நன்னாவும் வரலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷனான கிரேட் மேன் தியரி இஸ் ஈக்குவல் டூ 3 அப்படின்றதுல டி ஆப்ஷனாவும் வந்து அது வரக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா கிரேட் மேன் தியரி பேசுறது என்னன்னா, கிரேட் மேன் தியரி, ட்ரெய்ன் தியரி ஆர் சிமிலர். சிச்சுவேஷனல் தியரி, கன்டின்ஜென்சி தியரி ஆர் சிமிலர். அப்போ கிரேட்மேன் தியரி லீடர்ஸ் ஆர் பார்ன் நாட் மேட் அப்படின்னு சொல்லுது. ட்ரெய்ட் தியரி லீடர் மேட்ச் தியரி அப்படின்னு சொல்லுது. சிச்சுவேஷனல் வந்து டிஃபரெண்ட் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் டு டீல் வித் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். அப்புறம் கண்டிஜென்சி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கேன் பி அக்வைர்ட். இந்த மேட்ச் தி ஃபாலோயிங்ல கூட இந்த ஆன்சர் வந்துட்டு நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு சோர்ஸ் பார்த்தோம்னா இக்னோ நோட்ஸ்ல வந்து தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப் பத்தின ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு இப்போ கிரேட்மேன் தியரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கிரேட் மேன் தியரினா லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன் ஆர் பார்ன் நாட் மேட் அப்படின்றத மேஜரா எம்பசைஸ் பண்ற விஷயம். சோ அதே மாரி அதோட இன்னொரு டெஃபினிஷனா வந்துட்டு ட்ரெய்ட் தியரி அப்படின்றத சொல்லலாம். அதே மாரி கன்டிஜென்சிய வந்து நம்ம சிச்சுவேஷனல் தியரின்னு சொல்லலாம். அப்ப சிச்சுவேஷன் பேஸ் பண்ண அஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சிச்சுவேஷனல் தியரில பேசலாம். எப்படி வந்து ஒரு லீடர் வந்து சிச்சுவேஷன் பேஸ்டா வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி. சோ இதுல வந்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்ல ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட்டா ஆவறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நன் ஆவறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம சேலஞ்ச் பண்றத பொறுத்து. சோ இந்த சோர்ஸ் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கிரேட் மேன் தியரியும், ட்ரெய்ட் தியரியும் ஒரே விஷயம் தான் சொல்லுது. கன்டிஜென்சி, சிச்சுவேஷனல் ஒரே விஷயத்த தான் சொல்லுது. ஆனா இதுல வந்து செப்பரேட்டான ஒரு டெஃபினிஷன் தான் குடுத்திருக்காங்க. விச் இஸ் வெரி கன்ஃப்யூசிங். சோ இதுவுமே நம்மளால சேலஞ்ச் பண்ண கொஸ்டின்ஸ் தான். சோ சேலஞ்ச் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பத்தி தான் நம்ம இப்போ பார்த்திருக்கோம். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ல வந்துட்டு டவுட் இருக்கு. அத பத்தின கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. இத நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியுமானா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சோ சேலஞ்ச் பண்றதுக்கான லாஸ்ட் டெட்லைன் அப்படின்றது 27th மார்ச் ஈவினிங் குள்ள. சோ டெஃபினட்டா அதுக்குள்ள எல்லாருமே கொஸ்டின்ஸ வந்து கரெக்ட்டா சேலஞ்ச் பண்றேங்க. தேங்க் யூ.